ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி பச்சரிசி வெண்பொங்கல் பிடிக்கரணை காரக்குழம்புங்க. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்துங்க பச்சரிசியில் வெண்பொங்கல் நம்ம பொங்குவோம். அதுக்கு மேட்சிங்கான ஒரு குழம்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிக்கரணையில் வைக்கக்கூடிய காரக்குழம்பு தான். இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இது செய்முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பிடிக்கரணை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கருணக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுங்க. இதில் 15 20 நிமிஷம் நல்லாவே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சிட்ருக்கேன். இப்போ கருணக்கிழங்கு வேகிறதுக்குள்ளேயே பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. புளி 50 கிராம் ஊற வச்சு வச்சுருக்காங்க. இது 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவு நான் சொல்கிறது. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்குள்ளே சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றதுனால பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் புளிக்கு 75 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்மளுக்கு கருணக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம ஒரு குச்சியோ இல்லை கையால் நம்ம அமைக்க பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு நல்லா அமைங்கி வருங்க. அது நம்மளுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு பதம். புது கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேக வைக்கும் போதே புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடும் போது நாக்கில் அரிப்பு ஏற்படும். கருணக்கிழங்கு மட்டும் அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் புளி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா பழைய கிழங்குங்க. அதுக்கு நாக்கு அமைச்சல் ஏற்படாது. அதனால் நான் புளி போட்டு வேக வைக்கல, அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மண் சட்டி நல்லாவே காஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ கடுகு, உளுந்தும், வெந்தயம் 1 ஸ்பூன் இது 3 நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்றதுனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை பொங்கி வர மாதிரி இருக்குது. இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் கருணக்கிழங்கும் தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது தனி மிளகாய்த்தூள். கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம சாப்பிட போகிறது வெண்பொங்கல் அப்படின்றதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னுட்டு நான் காரத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் மிளகாய்த்தூளோடு விட்டுடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்கு அதில் சேர்த்துடலாங்க. குழம்பு ஊற்றின உடனே நீங்கள் கிழங்கையும் போட்டுடுங்க. அப்போ தான் அதில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே அந்த கிழங்குல ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வரணுங்க. நம்மளுக்கு கொதித்து வரும்போதே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுதான் பதம். அந்த நேரத்தில் நம்ம நிறுத்திட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போ பொங்கல் அன்றைக்கி நம்ம மாட்டு பொங்கல் அன்றைக்கி நாங்கள் அந்த ரெசிபி நான் ரெடி பண்ணியிருந்தேங்க. வெளியில் பொங்கல் வைக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய வேலைகள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வாசல் பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் வெளியில் போவோங்க. எப்போவுமே வெண்பொங்கலுக்கு இந்த கருணக்கிழங்கு குழம்பு தான் நான் வச்சு படையல் போடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை இறக்கும் போது ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு வெல்லம் தேவையில்லை அப்படின்னா நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ வெண்பொங்கலும் நல்லா பொங்கி படைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமான அளவு சாதம் வச்சு இந்த கருணக்கிழங்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குழம்பு வெண்பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் நார்மலாக வடிக்கக்கூடிய சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.